அன்பினர்களே, இபிடிபி தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறித்தான பல செய்திகளை தந்திருக்கின்றோம். இப்போது அவருக்கு எதிராக எதிர்கருத்தான செய்திகள் தான் சமூக வலைத்தளங்கள் உட்பட பல வகையான யூடியூபர்ஸ் எல்லாம் வழங்கி வருகின்றார்கள். ஆனாலும் அவருக்குள் இன்னொரு மறுபக்கம் இருக்கின்றது என்பது வெளிவராத செய்திகளாகவே இருக்கின்றது. அது குறித்தும் நாம் தரப்போகின்றோம். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் 30 ஆண்டு காலமாக அரசியலில் ஜொலித்து வருகின்றார். வடக்கின் அரசியல் அவர் ஜொலித்து வருகின்றார். அவர் ஒரு அன்பானவர் என்றும் சொல்லப்படும். நமக்கு அது சரியா தெரியாது, நம்ம அவரை பார்த்தும் இல்லை, நேர கண்டும் இல்லை. ஆனாலும் அவர் 94ஆம் ஆண்டு முதல் 2004 வரை அமைச்சராகவே இருந்திருக்கின்றார். அவர் இருந்த காலத்தில் ஒருபோதும் அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டவர் அல்ல. இதையும் நாம் சற்று கலந்து பார்க்க வேண்டும். அத்துடன் அவர் ஒருபோதும் இந்த தமிழ் முஸ்லிம் இனவாதத்தையும் விதைக்கலை. அவருக்குரிய ஒரே எதிரி புலிகள் தான். புலியும் அவரும் தான் மோதிக்கொண்டார்கள் ஒழிய அவர் தனிப்பட்ட முறையிலோ அல்லது அவர் மனதுக்குள்ளிருந்தோ அவர் பெரிய ஒரு இராணுவ தலைவர். அவர் பற்றி நாங்கள் நிறைய தெரிய வேண்டி இருக்கின்றது. அவர் பற்றி நாம் ஏராளமான செய்திகளை வழங்கப் போகின்றோம் தொடர்ச்சியாக. அதனால் அவருக்கு சிங்களத்தின் மத்தியில் மிகப்பெரிய மதிப்பு இருக்கின்றது. தமிழை அவர் ஒருபோதும் விட்டு கொடுத்தவர்கள். ஆனால் அவருக்கு ஒரு பக்கபலம் இல்லை. ஒரு எம்பி 2 எம்பி அதுக்கு மேல் அவங்க வந்தில்லைனெனில் புலிகளுக்கு எதிராக அவர் கோலோச்சிய காலங்களில் அவருக்கு அங்கு அவருக்கென்று ஒரு ஆதரவு இருந்தாலும் கூட ஒரு 2வது 3வது எம்பி பெற வாய்ப்பில்லை என்றுதான் நான் ஒரு தடவை அவருடைய கட்சியில் 2 பேர் வென்றிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, ஞாபகம் இல்லை, யாராவது கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க ப்ளீஸ். அப்படியாக டாக்டர் தேவானந்தா அவர்கள் சிங்களத்தின் மத்தியில் ஒரு பெரிய இராணுவ மத்தியா இருங்க மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஆள் தான். அவர் கொஞ்சம் சொப்டான ஆள்னு சொல்லப்படுகிறது. அது பழிக்கு பழி வாங்குவதை வைத்து நாம் அவரை ரஃபான் ஆளுன்னு சொல்ல என்னால முடியாது. நான் தான் இருக்கிறேன். மனுஷன் கண்டா நம்ம பழிக்கு பழி வாங்குவோம். அதற்கு சவுதியில இருக்கிறதுலே என்னது கொலைக்கு கொலையாம். அப்ப அது என்னது? அப்படித்தான். இப்போது கூட பாருங்கள், சிஐடிக்குள் டாக்டர் தேவானந்தா அவர்கள் அடம் பிடித்தார்கள். நான் சிங்களத்தில் எந்த ஒரு வாக்குமூலமும் தர மாட்டேன், எனது தாய்மொழி தமிழ், நான் தமிழ் தான் தருவேன், அரசகர்ம மொழி என்று அதுக்குள் சண்டை பிடித்து ஒரு 4 மணி நேர டிலேயின் பிற்புதான் தமிழ் அதிகாரிகள் அழைக்கப்பட்டு தமிழில் வாக்குமூலம் பதியப்பட்டிருக்கிறது. எப்படி தமிழுக்கு? எனக்கு அவர் ஒரு வார்த்தையும் ஒரு கொள்கையும் பிடிக்குங்க. அவர் எப்போதும் அவர் ஸ்டேட்மெண்ட் 30 ஆண்டு காலமாக எந்த நெருக்கடியும் அவர் சொல்வது மத்தியில் கூட்டாட்சி, மாகாணத்தில் சுயாட்சி. இது எப்படி வார்த்தை? இது அவர் சொந்த வார்த்தைங்க. இதை வேற யாரும் காப்பி அடிக்க முடியாது. அவர் அப்படி ஒரு என்ன கேட்டால் அரசியலில் ஒரு பழுத்த அனுபவம்னு சொல்ல. அவர் 30 ஆண்டு காலம்னா அரசியல் தான தொழில். அரசியல் மட்டும் இல்லை, அவர் பயங்கரமான இராணுவ பயிற்சியாளர். சும்மா இல்ல, பலஸ்தீனத்திலையும் இந்தியாவிலையும் பயிற்சி பெற்ற ஒருவர். தமிழை கடைசி வரை எங்கேயும் விட்டு கொடுக்கல. இந்த ரணகளத்திலும் அவர் தமிழுக்கு அடம் பிடிச்சு தான் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார். என்றாலும் அவர் ஒரு தமிழன் தான். பாத்தீங்களா? எந்த இறுக்கமான நிலையிலும் அவர் கொஞ்சம் கூட அசராம நான் தரமாட்டேன், நீங்க என்ன கொண்டாலும் நான் தரமாட்டேன். அதெல்லாம் அந்த ஆக்களுக்கெல்லாம் சின்ன விஷயம். அது கழுத்தை நைத்தாலும் அந்த கொடுத்திருக்காது. தமிழ்லாம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க தமிழ் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு சிஐடிக்குள். அப்படி தமிழை அவர் ஒருபோதும் எந்த இடத்திலும் அவர் விட்டு கொடுக்காத ஒருவர். அவர் மேல மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் சகல அரசியல்வாதிகளிடம் இருக்குது. தமிழ் அணியை தவிர, அது முஸ்லிம் அணியா இருக்கட்டும், சிங்கள அணியா இருக்கட்டும், சின்ன கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் அவருக்கு ஒரு தனி மாதிரி அவங்களுக்குள்ள போட்டி தானே. புலிகளுக்கும் இவருக்குமான போட்டியில மற்றவங்க நாங்க மூக்க நுழைக்கவே மாட்டோம். என்ன கேட்டால் என்னுடைய கொள்கையிலும் அதான். அது ஆளால் எல்லாரும் 2 பக்கம் தான் செஞ்சுக்கிறாங்க. இவரும் சும்மா இல்லைங்க, புலிகளுக்காக இவரும் இழக்கக்கூடாது வளர்ந்திருக்கிறார். அதெல்லாம் நாங்க கிட்ட சொல்லி வரோம். இப்பொழுது நீதிமன்றத்தினால் தடுப்பு காவல் வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் மகர சிறைச்சாலை மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே அந்த சீனி கூனி நோய் இல்ல மனுஷங்க. முன்னாள் அமைச்சருக்கு மகர சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் பார்வையாளர்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் இன்று நண்பகல் தெரிவித்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மகர சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட தேவானந்தாவை முதலில் சிறைச்சாலை மருத்துவர்கள் பரிசோதித்து பின்னர் சிறைச்சாலை மருத்துவமனையில் ஒரு வார்டில் அனுமதிக்கப்பட்டார்.
அரசாங்கத்தால் சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கி பாதாள உலக கும்பலுக்கு வழங்கப்பட்டது பெரித்தானே வராங்க செய்தியா அது பெறுவோம். சர்ச்சைக்குரிய கைது இன்னொரு விடயம் வருகின்றது. அதாவது பழைய பகைமைகளை தீர்க்க டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங்க என்பவர் எம்பிசி முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியை வெளியாக்கி இருக்கின்றார். சர்ச்சைக்குரிய கைது பழைய போர்க்கால கேள்விகளை மீண்டும் எழுப்புகிறது. அரசியல் பழிவாங்கல், தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதி மற்றும் இலங்கையின் 2 ஆண்டுகளில் இருந்து நீண்ட காலமாக மறைக்கப்பட்ட தீர்க்கப்படாத குற்றங்கள் குறித்த அச்சங்களை எழுப்புகிறது என்றும் இந்த நிஷாந்த வர்ணகுல சிங்க தெரிவித்திருக்கின்றார். இது சற்று ஜேபிபியையும் தாக்கி இருக்கின்றது. ஏனெனில் பழைய போர்க்கால பகைமை என்று சொல்கின்ற போது அதில் பழைய விடயங்கள் அடங்கியிருக்கு என்பதையும் நாங்கள் தொடர்ந்து வரும் செய்திகளில் தரப்போகின்றோம். இங்கு யாரும் உத்தமரும் சுத்தமரும் கிடையாது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜேவிபி காலத்திலேயும் ஆயுதங்கள் களை கட்டி இருக்கன்னு எங்க அந்த ஆயுதம் கொடுத்தீங்களா என்ற கேள்வி நம்ம கேட்கலப்பா, அங்க சிங்களம் கேட்குது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நிஷாந்த ஸ்ரீ வர்ண சிங்க, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சமீபத்தில் கைது செய்யப்பட்டதில் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த நடவடிக்கை அரசியல் நோக்கம் கொண்டதா மற்றும் புலிகளுடன் தொடர்புடைய நலன்களை திருப்திப்படுத்தும் நோக்கம் கொண்டதா என்றும் இடக்கு முடக்காகவும் கேட்டுகிறார். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு நீதி நியாயமா நடந்து கொண்டா புலிகள உறவாண்டு இந்த கவர்மெண்ட் எங்கெங்க புலிகள உறவா போயிடுச்சு, அப்ப புலி இன்னும் இருக்குதான கேள்வி நம்ம கேட்கலாம் இல்ல. பல தசாப்தங்களாக துப்பாக்கிகளின் வான வேடிக்கைகளுக்கு மத்தியில் அவர் புலி பயங்கரவாதம் மற்றும் பாசத்திற்கு எதிரான தனது உயிரை தியாகம் செய்தார் என்று நம்ம சொல்லப்ப அங்க வந்த செய்தியை மட்டும் சொல்லுவோம். அப்புறம் நீங்க என்ன புலிக்கு எதிராண்டு நீங்க நம்ம சும்மா பறிஞ்சு காட்டி கொண்டு வந்துடாதங்க. நாங்க நல்லதையும் தருவோம் கெட்டதையும் தருவோம், தீர்மானிப்பது நீங்கள் என்று வர்ண சிங்க கூறினார். இலங்கை பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து போராடிய தேவானந்தாவின் பங்கை நினைவு கூர்ந்தார். தேவானந்தா பல படுகொலை மோட்சிகள் இருந்து தப்பினார். தமிழ் சமூகத்திற்கான ஜனநாயக இடத்தை ஆதரித்த அதே நேரத்தில் புலி வன்முறைக்கு எதிராக உறுதியாக நின்றார் என்றும் வர்ணசிங்க தெரிவித்திருக்கின்றார். தமிழ் பொதுமக்களின் சுதந்திரத்துக்காக போராடினார் என்பது என்றும் 9 முறை மயிரிழையில் நரவில்லை மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிய முன்னாள் அமைச்சர் இப்போது 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போர் முடிந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயுதம் காணாமல் போனதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக மோதல் முடிந்து நீண்ட காலத்திற்கு பிறகும் இது போன்ற வழக்குகளை மீண்டும் திறப்பதால் யாருக்கு என்ன பயன் என்ற கேள்வி எழுப்பிய வர்ணசிங்க கைதுக்கு பின்னால் உள்ள நேரம் மற்றும் நோக்கம் குறித்து கேள்வி எழுப்பிக்கின்றார். இது யாரை திருப்திப்படுத்த மகிழ்ப்பதற்காக விடுதலை புலிகள் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க இலங்கை பாதுகாப்பு படைகளுடன் நின்ற போர்க்குணமிக்க ஜனநாயக தமிழ் ஆயுத குழுக்களை பழிவாங்கும் நோக்கம் யாருக்கு உள்ளது என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். இணையாக 1988 மற்றும் 89 ஆண்டுகளில் ஜனதா விமுக்தி பெரமுன எழுச்சியின் தோல்விக்கு பிறகு பாதுகாப்பு படையிடமிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் கைப்பற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் ஒருபோதும் திருப்பி தரவில்லை என்பதை வர்ணசிங்க எடுத்துரைத்தார். 35 ஆண்டுகளுக்கு பிறகும் கிட்டத்தட்ட 2233 ஆயுதங்கள் இது போன்ற கணக்கில் வராமல் உள்ளன. இதெல்லாம் ஜேபிபிக்குரிய ஆயுதங்கள். தந்தீங்களா கொடுத்தீங்களா கேட்கிறான்ல, பதில் சொல்லு. நீனா அந்த ஆயுதங்களுக்கு என்ன ஆயிற்று? அவை எங்கே போயின? அவை பாதாள உலகில் உள்வாங்கப்பட்டனவா? அரசாங்கத்தின் புலனாய்வு அதிகாரிகள் தனிநபர்களை தேர்ந்தெடுத்து குறிவைப்பதற்கு பதிலாக நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்றும் வர்ணசிங்க வலியுறுத்தி இருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது மகர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உயிருக்கு மாபெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக முன்னாள் எம்பி சுரேன் ராகவன் கவலை தெரிவித்துள்ளார். அதுவும் ஒரு செய்தி. இவர் யாரு? முன்னாள் வடக்கு ஆளுநர், பிறகு இன்னும் ஒரு அமைச்சர், இப்படியும் இதெல்லாம் இந்த 8 கூட்டத்தில் சேர்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் தனது அரசியல் எதிரிகளால், குறிப்பாக விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட 10க்கும் மேற்பட்ட முறை கொலை முயற்சியில் இருந்து தப்பியவர்.
1000 பேர் மட்டுமே இருக்க வேண்டிய மகர சிறைச்சாலையில் தற்போது 3000க்கும் அதிகமான கைதிகள் இருக்கின்றனர். இத்தகைய நெருக்கடியான சூழலில் அவரை அங்கு வைத்திருப்பது அவரது உயிருக்கும் அரசியல் எதிர்காலத்துக்கும் அச்சுறுத்தலாக அடையலாம். அவர் தவறு செய்திருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுங்கள். ஆனால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய முழுமையான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் சுரேம் ராகன் தெரிவித்திருக்கின்றார். அது ஒரு உண்மையான செய்தியாகத்தான் நாங்களும் பார்க்கணும். ஏனெனில் எல்லா சிறைகளிலும் விடுதலை புலிகள் ஆதரவு கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அவரை அங்குவே தீர்த்து காட்ட முயற்சி செய்யலாம். ஏற்கனவே அவர் சிறைக்குள்ளும் ஒரு முறை தாக்கப்பட்டிருந்தார். எனவே நிச்சயமாக அவருக்குரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை துறை தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, இதில் ஒரு சித்த விளையாட்டு ஒன்றும் இருக்கிறாம். நாமல் அடுத்து வரும் காணொலிகளில் அதை பற்றி பாய்ப்போம். திடீரென்று டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கை செய்வதற்கான காரணம் அண்டை நாட்டின் தயவில் தான் இது நடந்திருக்கின்றதாம். ஏனெனில் இந்தியா கொண்டு வருகின்ற சில வடக்கு திட்டங்களை டாக்டர் தேவானந்தா அவர்கள் எதிர்த்திருப்பதாகவும் ஒரு உள்ளக தகவல் வெளியாக இருக்கின்றது. அதனால் திடீர் இந்த மாதிரி ஒரு சித்த விளையாட்டுக்கான ஒரு காரணம் அண்டை நாடுதான் என்றும் ஒரு செய்தி கசிந்துள்ளது. அது குறித்து நாம் தொடர் வருகின்ற நிகழ்ச்சிகளில் பார்க்க போகின்றோம். நாம் அதற்குரிய போக்கஸை அரசாங்கத்துக்குள்ளும் வேறு இடங்களிலும் போட்டிருக்கின்றோம். போடப்பட்டிருக்கின்ற நாம் செலுத்தப்பட்டிருக்கின்ற போக்கஸ்கள் சரியாக வருகின்ற போது சரியான தகவல்களை ஆதாரபூர்வமாக நாம் உங்களிடம் அள்ளி வருவோம். இப்பொழுது உண்மையாக சிறைக்குள் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றே நான் சொல்லுவேன். ஏனெனில் அதிகப்படியான தமிழ் கைதிகளால் அவர் எதிர்க்கப்படுகின்றார். ஏனெனில் அவர் தனியாகத்தானே வெற்றி காணுகின்றார். அவர் 2-3 MP என்று சொன்னால் காரணம் காட்டலாம். அவர் ஒருவர் வருகின்ற எல்லா ஆட்சிகளிடம் அனுசரித்து செல்வதால் அவருக்கான எதிர்ப்பு பலமாகவே இருக்கின்றது. இது குறித்தும் நாம் நிறைய செய்திகள் அள்ளி வந்திருக்கின்றோம். அவைகளையும் நாம் சொல்ல வேண்டிய இருக்கின்றது. இவர் இதுக்கு முன்பாக நாம இந்த வர்ணசிங்கி ஆண்டு பாப்பமா கொஞ்சம் அவர் முன்னர் மாகாண சபை உறுப்பினராக பணியாற்றியவர் மற்றும் ஐக்கிய ஜனராஜ பெரமுனவின் மூத்த துணை தலைவராகவும் இருந்தார். அதற்கு முன்னர் அவர் ஜாதிக ஹெல உரிமையுடன் இருந்தார். அப்ப ஒரு இனவாதி என்றும் இனவாதி என்று அவர் இந்த இனரீதியா அவர் ஒன்றும் கக்க வரலங்க, சும்மா நம்மளாக எடுத்துடையில. அது அவர் ஆரம்பத்திலே ஹெல உரிமையில் இருந்து பிறகு ஜனராஜ பெரமுன் என்ற மூத்த துணைத் தலைவர் இருந்து அப்படி ஒவ்வொரு கட்சியா வந்து கடைசியாக 2004ஆம் ஆண்டு அணிகுஞ்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார திட்டத்தை நிபந்தனை என்று ஆதரித்து வர்ணசிங் அதிகாரப்பூர்வமாக யுஎம்பில இணைஞ்சிருக்கிறார். இப்ப யுஎம்பில இருக்கிறார். நிசாந்த வர்ணசிங்க மேற்கு மாகாண சபையின் உறுப்பினராக பணியாற்றினார். அவர் ஜூலை 2024 ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்ந்தார். அப்போது அவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் என்று தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். இருப்பினும் அவரது பதவி காலத்தின் தொடக்க மற்றும் முடிவு ஓரளவு இருந்தாலும் அவர் இப்பொழுது யுஎம்பில சேர்ந்துட்டு ரணில்ல ஒரு அணியில இருக்கிறார். இவ்வளவுதான் இவரை பத்தி நாம சொல்லக்கூடியது. அவர் சொல்லிக்கிற சில விடயங்களும் உண்மைதானே. அப்படின்னா ஜேவிபி ஆயுதத்தையும் தாங்களும் கேட்கறதும் ஒரு நியாயமான கருத்தானே. உங்க அம்மா எங்க அம்மா சும்மாவா? நீதி என்றா ஒரே நீதியா பார்க்கணுமுங்க. ஆனால் நாம முன்னு சொல்லுகின்றோம், டக்ளஸ் தேவானந்தாவின் இன்னொரு பக்கம் இருக்கின்றது. அவரின் இரு பக்கங்களையும் நாம் தொடர்ந்து தரப்போகின்றோம். நன்றியர்களே, மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.